இந்த பிளைண்ட் ஸ்டிச் ஃபூட்டர் வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாங்க. எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இதை வந்து அட்ஜஸ்டபிள். ஸோ இதை எப்படி ஃபோல்ட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணுங்கள். இந்த ஃபோல்ட் பண்ணுறது வந்து ராங் சைடு நம்ம உள்ளே ஃபோல்ட் பண்ணணும், சரிங்களா? ஸோ டபுள் ஃபோல்ட் பண்ணிக்கணும். டபுள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு மூணாவதாக ஃபோல்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஃபோல்ட் பண்ணணும். ஸோ இந்த மூணாவது ஃபோல்ட் பண்ணும்போது கீழே ஒரு 1/4 இன்ச் கேப் விட்டுட்டு ஃபோல்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம அந்த ஃபூட்டரில் ப்ளேஸ் பண்ணும்போது அந்த 1/4 இன்ச் வந்து நம்மளோட ரைட் சைட் ஆஃப் த ஃபூட்டர் இருக்குது இல்லைங்களா, அது வந்து அந்த ஒயிட் கலர் சைடுக்கு கீழே நம்ம ப்ளேஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு யூஸ் பண்ணுற ஸ்டிச்சோட நம்பர் வந்து பார்த்திங்கன்னா எஃப் யூஸ் பண்ணணும் அண்ட் டிஸ்டன்ஸ் வந்து 2.5. ஸோ இந்த ஸ்டிச் மெயினாக நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம ப்ளவுஸில் வந்து நெக்லைன் ஃபினிஷ் பண்ணுறதுக்காக பயாஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து எம் பண்ணுறோம் இல்லைங்களா. ஸோ நம்ம இத்தனை நாள் நம்ம கையில் வந்து எம் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ ஒரு தடவை இந்த ஃபூட்டர் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். டிஸ்டன்ஸும் பர்ஃபெக்டாக ஸ்டிச் ஆகிருக்கு. நமக்கு வேலையும் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. ஸோ பேக் சைடு வந்து இப்படி தான் இருக்கும் ஸ்டிச்சு. ஸோ பின்னாடி நம்ம ரைட் சைடு எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ரொம்ப அழகாக நீட்டாக வந்து ஃபினிஷ் ஆகிருக்குங்க. இது கான்ட்ராஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் வேறு கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் அதே கலர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா த்ரெட்டோட கலர் வந்து வெளியில் விசிபிளாக தெரியாது. ஸோ இந்த மாதிரி ஃபூட்டர் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா இனிமேல் ப்ளவுஸ் ஏம் பண்ணுறதுக்கு சிரமம் இல்லாமல் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.